என்னை சுமக்கின்றவரே, உந்தன் சிறகுகளினாலே என்னை மூடி மறைத்து கொண்டீரே. சுமைகள் எல்லாம் நீர் சுமந்தீரே, என்னை சுமக்கின்றவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே வராக வாசிக்கின்றோம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதியில் நாம் பார்க்கின்றதான பொழுது இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்திற்குள் போக பயந்து நடுங்குகையில் மோசேயும் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் சகலவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சற்று நம்முடைய வாழ்க்கையில பின்னிட்டு நாம் திரும்பி பார்ப்போமானால் வாழ்க்கையில எத்தனையோ பலவிதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் கண்ணீரின் பாதையிலும் நாம் கடந்து சென்ற போதெல்லாம் நம்மை அழைத்த தேவன் தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பதாக நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நம்மை இம்மட்டும் சுமந்து கொண்டு வந்தார், இம்மட்டும் நம்மை பாதுகாத்தார், இம்மட்டும் நம்மை வழி நடத்தினார். அவர் வழி நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பார்க்கும் பொழுது எவ்வளவுதான் நன்றி செலுத்தினாலும், எவ்வளவுதான் அவருக்கு மகிமை செலுத்தினாலும் போதாது. இவ்வளவு அதிசயகரமாய் கர்த்தர் நம்மை அற்புதகரமாய் அதிசயகரமாக நம்மை வழி நடத்தினார். இதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எவ்வளவு அதிசயகரமாக வழி நடத்தி வந்தார். இந்த ஜனங்களை பார்த்து மோசே சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் அவர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் சற்று கண்டீர்களே என்று சொல்லி இவ்வாறாக ஒரு சம்பவத்தை வாசிக்க நேரிட்டது. ஒரு ஊரிலே மழை பெய்து அதிகமான அந்த தண்ணீர் வந்தது நிமித்தமாய் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுது கடந்து செல்கிறதான பொழுது ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை தன்னுடைய தோளின் மேல் ஏற்றுக்கொண்டு அது தண்ணீரில் நடந்து சென்று அவர் கடந்து செல்கிறார். தண்ணீர் முழங்கால அளவு வந்தது, இடுப்பளவு வந்தது, அவருடைய மார்பளவு தண்ணீர் வந்த பொழுது அந்த தகப்பன் தன்னுடைய மகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், இவ்வளவு தண்ணீர் பெருக்கெடுத்து வருகிறதே, உனக்கு பயம் இல்லையா என்று சொல்லி. அவன் மிகவும் சிரித்தவனாக அந்த தண்ணீரை பார்த்து தன் தகப்பனை பார்த்து சொல்லுகிறார், நான் என் தகப்பனுடைய தோளின் மேல் நான் அமர்ந்திருக்கிறேன், அதனால் எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை என்று சொல்லி அந்த மகன் சொன்னான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாட்களும் அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நம்முடைய கர்த்தர் மட்டும் நம்மை சுமந்து கொண்டு வந்தார். நம்முடைய வாழ்விலை இனி என்னால் ஒரு அடி கூட எடுத்து நகர முடியாது என்று சொல்லி சோர்ந்து போய் ஒருவேளை நீங்கள் காணப்படலாம், அல்லது என்னால் தாங்க முடியாத துன்பங்களும் சோர்வுகளும் என்னை அழுத்துகிறது, என்னால் இதற்கு மேலாக என்னால் செல்ல முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு காணப்படலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் திடன் கொள்ளுங்கள். தேவன் நம்மை சுமந்து வந்த கடந்த காலங்களை நினைத்து ஒவ்வொரு நாட்களும் பாருங்கள். எதிர்காலம் இரண்டு போய் காணப்பட்டாலும் அதன் வழியாக நம்ம சுமந்து சொல்லுவதற்கு நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம். ஒரு பாரத்தை தனிமையில் தூக்கிக்கிறதான பொழுது அது பாரமாக தான் காணப்படும். அதவே இன்னொருவர் சேர்ந்து தூக்கினால் அது லகுவாக அது காணப்படும். அதனாலே வசனம் சொல்லுகிறபடி கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பா என்று வார்த்தையும்படி நம்முடைய பாரங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் தெய்வ சமூகத்தில் பரிபூர்ணமாக இறக்கி வைக்கிறதான பொழுது அவர் முற்றிலுமாய் அவர் மாற்றுகிற தேவன், நம்மை சுமக்கிற ஒரு தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையினால் எதை கண்டும் பயப்படாதீங்க, எதை கண்டும் கலங்காதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட வந்து வழி நடத்துவார். இம்மட்டு வழி நடத்தின தேவன்
இடைவெளி நாட்களும் வழிநடத்துவார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்களுக்கு பக்கபலமாக நீர் இருக்கிற தகப்பனா இருக்கிறீர். உம்மை மறந்து சோர்ந்து போயிருந்த எங்களை ஆண்டவரை இன்று நீர் உற்சாகப்படுத்திருக்கிறீர், பலப்படுத்திருக்கிறீர், தைரியப்படுத்திருக்கிறீர். இம்மட்டும் வழிநடத்தி வந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. என்னால் வரையும் அப்பா, நீர் எங்களை ஒரு தகப்பன் சுமந்து செல்வது போல சுமந்து வந்தீங்களை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு நாட்களும் தம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வழிநடத்தும். தெய்வங்களை சந்தியும். தெய்வ கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என்னை சுமக்கின்றவரே, உந்தன் சிறகுகளினாலே என்னை மூடி மறைத்து கொண்டீரே. பார சுமைகள்